18ஆம் படி கருப்பசாமியை போற்றி. என் அன்பின் தங்கமே, இப்பொழுது உன்னிடத்தில் நான் மிகப்பெரிய உண்மையே உள்ளதை உள்ளபடி புட்டு புட்டு வைப்பதற்கு வந்திருக்கின்றேன். இந்த கருப்பன் சொல்லும் உண்மையை மட்டும் எக்காரணமின்றும் நீ தளர்த்தி விடாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கைக்கு உகந்தது, உன் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அப்படி என்ன சொல்ல போகிறாய் இந்த கருப்பண்ணசாமி என்றுதானே நீ சிந்திக்கிறாய். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் யார் எப்படிப்பட்டவர் என்று நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இவரிடம் மட்டும் சற்று கவனமாகவே இரு. ஏனென்றால் நீயோ நினைக்கலாம், நம் மீது பரிதாப அல்லவா படுகிறார், நம் மீது அக்கறை அல்லவா படுகிறார், அப்படி இருக்கும் அவரை நான் எப்படி சந்தேகப்படுவேன் என்றுதானே நினைக்கிறாய். ஆனால் ஒன்றை மட்டும் நீ தெளிவாக்கிக்கொள். என்னவாக இருந்தாலும் சில சமயத்தில் மட்டுமல்ல, எப்போதுமே உன் இறுதி கட்டத்தின் வேலைகள் தொடர் தோல்விகளை மட்டும்தானே சந்தித்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றி எப்போதாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என் தங்க பிள்ளையே? நாம் என் நேர்மையாகத்தான் எல்லா காரியத்தையும் செய்கின்றோம். மற்றவர்களுக்கு துரோகத்தை இழைக்காமல் தான் நம் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நமக்கு மட்டும் ஏன் தோல்விகள் மட்டுமே வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்படுவது எனக்கு தெரியாதா? அதனால்தான் அந்த விஷயத்தை நான் இப்பொழுது கையில் எடுத்து அதனை பற்றி அலசி ஆராய்ந்து பார்த்தேன். உன் கூடவே இருப்பவர்கள்தான் உனக்கு எதிராக செயல்பட்டு உன் இடத்தில் உள்ள திட்டத்தை எல்லாம் முறியடித்து உன் செயலை தோல்வியில் முடிக்க வேண்டும் என்று திட்டத்தை தீட்டி திட்டப்படி அங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார். நீயோ யாரோ யாரோ என்று வெளியிலே தேடிக்கொண்டு உன் விஷயத்தை கோட்டை விட்டு கொண்டு இருக்கின்றாய். உன் திட்டத்தை உன்னை அறியாமலே அவரை பார்த்தவுடன் உளறிக் கொண்டு இருக்கின்றாய். அதுதான் முதல் காரணம். நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என் பிள்ளையே, உன் ரகசியத்தை நீயே பாதுகாக்க முடியவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி உன் ரகசியத்தை அங்கு பாதுகாப்பார்கள்? அதனால் அத்தான் சொல்கிறேன், உன் மனதில் என்ன ரகசியம் இருந்தாலும் மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. யாரிடமாவது சொன்னால்தான் என் மனது அங்கு அமைதியாக இருக்கும் என்று நினைத்து விட்டால் இந்த அப்பனின் முன் ஒரு விளக்கேற்றி, அப்பா, நான் இந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் சொல்கிறேன் என்று இந்த அப்பனிடம் உரிமையாக சொல். அது உன் கடமையாகவே நினை. தினந்தோறும் அனுதினமும் இதே மாதிரி நீ பின்பற்றிப்பார். உன் வாழ்க்கை மாறுவதை நீ கண்கூடாகத்தான் பார்க்க போகிறாய். பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் யாருமே இல்லை என்று உன்னை அறியாமல் பார்ப்பவர்களிடமெல்லாம் நீ குமுறிக்கொண்டு இருப்பதை விட அங்கு குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய். அதனால்தான் உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டு அவர்கள் உன் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். உனக்கு பதிலாக அவர்கள் வெற்றியும் அடைந்து விடுகிறார்கள். நீயோ நினைக்கலாம், நாமும் அதே திட்டத்தை தானே செயல்படுத்துகிறோம், நாமும் அதே சூழ்நிலையில் தானே இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் ஒன்றுமே நடக்கவில்லை, நம்மை மட்டும் ஏன் இப்படி தோல்விகள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதும் உன்னை நான் இங்கு சுமந்து செல்ல தயாராக இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய்? மற்றவர்களை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். உன் பேச்சை கேட்பதற்கும் நீ சொல்கின்ற நன்றி என்ற ஒற்றை வார்த்தைக்கும் தான் இந்த கருப்பசாமி கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் சற்றும் தாமதிக்கிறாய் என்னிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும்? பார்ப்பதற்கான உருவம் இங்கு கம்பீரமாக இருக்கிறதே, இவனிடம் எப்படி சொல்வது என்று தானே சிந்திக்கிறாய். பார்ப்பதற்குத்தான் கம்பீரமானவன். என் மனம் குழந்தை மனம் கொண்டது. என் பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி நான் வந்திருக்கும் போது, இந்த குழந்தை உன்னை தேடி வந்திருக்கும் போது உனக்கான வெற்றி பயணமாகத்தான் தொடங்கப் போகிறது. இனி எதை நினைத்தும் நீ அழவே வேண்டாம். மற்றவர்களில் எப்படி என்று உனக்கு புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்குத்தான் இந்த சின்ன சோதனையை உனக்கு அனுமதித்தேனே தவிர இப்படியாகிவிட்டதே என்று நினைத்து உன் மனம் நீ வருந்தவே வேண்டாம். வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், வருவது என்ன வேண்டுமானாலும் உனக்கு சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் எதை பற்றியும் வருத்தப்படாமலும் எதை பற்றியும் கலங்கப்படாமலும் உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே நீ செயல்படுத்தி கொண்டு இரு.
எத்தனை வழிகள் உன்னிடத்தில் இருக்கிறதோ அதை நான் காட்டியது என்பதில் உறுதியும் தெளிவும் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு உன்னை சூழ்ந்துள்ள சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றித்தரத்தான் நான் உனக்கானவரை அனுப்பப் போகிறேன். அதை விட்டு இப்பொழுது பிரிந்து சென்றவர்தான் எனக்கானவர் என்று அவரை நினைத்து நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை, நீ கவலை கொள்ள தேவையில்லை. எதையோ நினைத்து உன் மனதை அலைபாய வைத்து கொண்டே இருக்காதே. இந்த கருப்பனை மட்டுமே முழு மனதோடு நீ நினைத்துக்கொள். நிதானத்தை கடைபிடி, பொறுமையாக செயல்படும். உன் பொறுமையான செயல்பாடுதான் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உனக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். அடுத்தது என்ன கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கும். என்றாவது நான் ஜெயிப்பேன் என்று யோசிப்பதை விட நான் ஜெயித்து கொண்டேதான் இருப்பேன், நான் ஜெயிக்கும் வரை போராடுவேன் என்பதில் உன் மனதில் தைரியத்தை வளர்த்துக்கொள். என் பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னம்பிக்கை உள்ளவர்கள். அப்படி இருக்கும் போது நீ மற்றவர்களை சுதாகரித்துக்கொள். நிச்சயமாக வெல்வாய். உன் வாழ்க்கை இனி வெற்றி மட்டும்தான்.